பிள்ளைகளே, இந்த அருமையான காலை நேரத்திலே மறுபடியும் இந்த ஆராதனை கடந்து செல்கிறது நமக்கு ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கிறது. இன்றைய நாள் இந்த கொரோனா வைரஸின் நிமித்தம் 11வது ஞாயிறு சபையிலே ஆராதனை இல்லாத ஒரு நாளாய் காணப்படுகிறது. ஆனாலும் எல்லா வீடுகளிலும் வீட்டு சபைகள் திறந்திருக்கிறதை பார்க்கும்போது அது ஒரு சந்தோஷமான ஒரு காரியமாய் இருக்கிறது. தேவனுடைய நாமம் குடும்பங்களிலே மகிமைப்படுத்தி வருவதற்காக தேவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். இந்த ஆராதனைகள் குடும்பங்களிலே நடந்து வருவதற்காக தேவனுக்கு நன்றி சொல்வோம். இந்த ஆராதனை நிமித்தம் குடும்பங்களிலே ஒன்று கூடி இந்த ஆராதனையிலே கடந்து செல்லும்போது ஒரு ஒற்றுமையின் ஆவி, ஒரு மன ஆவி தேவன் கொடுக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். இந்த நாளை முழுமையாய் தேவனுடைய கருத்திலே ஒப்புக் கொடுப்போம். தேவன் இந்த நாளை ஆளுகை செய்ய வேண்டிக் கொள்வோம். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான காலை நேரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். மறுபடியும் உம்முடைய பிரசனத்திலே குடும்பங்களாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சபையிலே ஆராதனை நடத்துவதற்கு அனுமதி இல்லாத நேரத்திலையும் நாம் குடும்பமாக ஒரு மனமாக ஒற்றுமையோடு குடும்பமாக இந்த ஆராதனையில் கடந்து செல்ல நீர் கொடுத்த விசேஷமான கிருபைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே நாங்கள் கடந்து செல்லும் போதும் இந்த கொரோனா வைரஸின் காலங்களிலே போதுமான பாதுகாப்பை, நல்ல சுகம், பலனை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்து வருவதற்காக நன்றி சொல்லுகிறோம். தேவையெல்லாம் நீர் சந்தித்து வருகிறேன். ஆண்டவரை, ஒவ்வொரு குடும்பங்களிலும் எந்த குறை இல்லாமல் நீர் பாதுகாத்து வருகிறேன். உண்மையாகவே தேவைகளை சந்திக்கிற தேவன் நீராக இருக்கிறேன். இந்த காலை நேரத்திலையும் இந்த ஆராதனையில் நான் கடந்து செல்லும் போதும் ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கருத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களிலும் நீர் ஆளுகை செய்ய வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்த ஆராதனையில் கடந்து செல்லும் போதும் உடைய பரம ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே உம்முடைய நாமத்திலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஆராதனையை நான் கடந்து செல்லும் போதும் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் உம்முடைய பிரசன்னம் எங்களை வழிநடத்த ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் என்ன செய்ய வேண்டும், என்ன படிக்க வேண்டும், என்ன பாடல்களை நாங்கள் பாட வேண்டும் என்று நீர் கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த ஆராதனையை முழுமையாய் உங்களுடைய கருத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்து நடத்தும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் இந்த நேரத்திலே துதி நேரத்துக்குள் கடந்து செல்வோம். ஆயத்தமாய் இருப்போம். தேவன் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டீர், பாவம் நீக்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டீர், பாவம் நீக்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே,
கண்களை செய்திரே பாடுகளை தந்தீரையா பாடும் உதடுகளை தந்தீரையா பார்க்கும் கண்களை தந்தீரையா பாடும் உதடுகளை தந்தீரையா உழைக்கும் கரங்களை தந்தீரையா ஓடும் கால்களை தந்தீரையா உழைக்கும் கரங்களை தந்தீரையா ஓடும் கால்களை தந்தீரையா நன்றி தகப்பனே நன்மை செய்திரே நன்றி தகப்பனே நன்மை செய்திரே வாரவாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம் தேவன் வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம் அலங்காரவாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம் தேவன் வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம் ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் ஏகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் ஏகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே ஆலயம் செல்லுவதே மகிழ்ச்சியை தந்திடுதே ஆலயம் செல்லுவதே மன மகிழ்ச்சியை தந்திடுதே என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் ஏகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே சோத்திரம் சோத்திரமே மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே சோத்திரம் சோத்திரமே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் ஏகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் ஏகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே தூயவரே சுவையே தூயவரே சுவையே துதி கன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே துதி கன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே சம்பூரண ஆசீர்வாதங்களா திருப்தியான பீடுமே
பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. தூயவரே சுவையே. வல்லவரே என் மீட்பர் நீரே, இயேசு பரனே என் ஜீவ ஊற்றே. ஒரு குறையில்லா வாழ்வை நான் வாழ குறையற்ற ரத்தம் சிந்தி நீரே ரட்சித்தீரே கிருபையினாலே. இரட்சகரே என் இயேசுவே, ரட்சித்தீரே கிருபையினாலே. இரட்சகரே என் இயேசுவே. அப்பா நன்றி, ராஜா நன்றி, உம் அன்பு என்னை தாங்குதே. அப்பா நன்றி, ராஜா நன்றி, உம் அன்பு என்னை தேற்றுதே. அவரே என் மீட்பர் நீரே, ஊழியம் கொள்ளாமல் ஊழியம் செய்ய வந்த நேசகுமாரனே. ஊழியம் கொள்ளாமல் ஊழியம் செய்ய வந்த நேசகுமாரனே. இழந்ததை தேடவும் ரட்சிக்கவும் பூமியில் அவதரித்தீர். இழந்ததை தேடவும் ரட்சிக்கவும் பூமியில் அவதரித்தீர். அப்பா நன்றி, ராஜா நன்றி, உம் அன்பு என்னை தாங்குதே. அப்பா நன்றி, ராஜா நன்றி, உம் அன்பு என்னை தேற்றுதே. என் மீட்பர் நீரே, உலகத்தின் பாவங்கள் சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி நீரே. உலகத்தின் பாவங்கள் சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி நீரே. சிலுவையில் உம் அன்பை வெளிப்படுத்தி பலியாக ஈந்தவரே.
நிறைந்தவரே அப்பா நன்றி ராஜா நன்றி உம் அன்பு என்னை தாங்குதே அப்பா நன்றி ராஜா நன்றி உம் அன்பு என்னை தேற்றுதே பரணி என் ஜீவ ஊற்றே ஒரு குறையில்லா வாழ்வு நான் வாழ குறையற்ற ரத்தம் சிந்தினீரே ரட்சித்தீரே கிருபையினாலே ரட்சகரே இயேசுவே ரட்சித்தீரே கிருபையினாலே ரட்சகரே இயேசுவே அப்பா நன்றி ராஜா நன்றி உம் அன்பு என்னை தாங்குதே அப்பா நன்றி ராஜா நன்றி உம் அன்பு என்னை தேற்றுதே அன்பின் ஆண்டவரே, இந்த துதி நேரத்திலே எங்களோடு நீர் கடந்து வந்ததுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். துதி நடத்துகிற மகனோடு நீர் சேர்ந்து கொண்டீர் ஆண்டவரே. பாடல்களை நீர் ஆசீர்வதித்தீர். பாடல்கள் மூலமாய் உம்முடைய நாமம் மகிமைப்பட்டதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் நீர். எங்கள் துதிகளின் மத்தியிலே நீர் வாசம் செய்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து பாடின ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதியும். அவர் ஏறெடுத்த ஜெபங்களை நீர் ஆசீர்வதியும். உம்முடைய சித்தம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவேற நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக இந்த நாளிலே கொரோனா வைரஸிலே பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. எந்த நேரத்திலே எந்த இடத்திலே இவ்விதமான பாதிப்புகள் வரும் என்று நாங்கள் அறியாமல் இருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸில் இருந்து இம்மட்டும் எங்களுக்கு நீர் விடுதலை கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றுக்கொண்டு இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். டாக்டர்ஸ்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நர்சஸ்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே முன்னின்று இந்த பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரை ஆதரவு கொடுக்கிற மெடிக்கல் டாக்டர்ஸ்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அவருடைய தியாகங்களை நீர் ஆசீர்வதியும். அவருடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதியும். அவர் செய்கிற வேலைகளை நீர் ஆசீர்வதியும். உண்மையாகவே நீர் ஆண்டவரே அவர்களோடு இருக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். அதே நேரத்திலையும் ஆண்டவரே, உலகளாவிய வீதியிலே அநேக தேசங்கள் இந்த கொரோனா வைரஸ் நிமித்தம் பாதிக்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் அறிகிறோம். அநேக தேசங்கள், அமெரிக்கா தேசம், ஸ்பெயின் தேசம், பிரான்ஸ் தேசம், ஆண்டவரை இன்னும் அநேக தேசங்களிலே பாதிப்பு வந்திருக்கிறதை நாங்கள் அறிகிறோம். ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸுக்கு ஆண்டவரை ஒரு மருத்துவத்தை ஆண்டவரை உண்டு பண்ண நீர் டாக்டர்ஸ்களுக்கும் சயின்டிஸ்ட்களுக்கும் போதுமான ஞானத்தை தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். இன்னும் பரவிக்கொண்டு இருக்கிற தேசங்களுக்காக நாங்கள் வருகிறோம். தேசங்களை ஆண்டவரை நீர் கண்ணோக்கி பார்த்து அதை தடை செய்ய நீர் மாத்திரம் வல்லவர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து அந்த தேசங்களிலே உள்ள தலைவர்களுக்காக, டாக்டர்ஸ்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம்.
இந்த காரியங்களிலே அவர்கள் ஈடுபடும் போது அவர்களுக்கும் போதுமான பாதுகாப்பை நீர் தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். அதே நேரத்தில் ஆண்டவரே, வேலைக்கு செல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை, வேலைக்கு போகும்போதும் வரும்போதும் உடைய பாதுகாப்பு இருக்கட்டும். வேலை செய்கிற இடத்திலையும் இந்த கொரோனா வைரஸினுடைய ஆண்டவரை வல்லமை இல்லாமல் நீர் பாதுகாத்து கொள்ளும். அவர்கள் ஆண்டவரை வேலை செய்கிற நேரத்திலையும் ஆண்டவரே, வேலையும் நீர் ஆசீர்வதியும். உண்மையாகவே தேவனே ஆண்டவரை, நீர் அவர்களோடு இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்த நாளிலேயும் ஆண்டவரை, ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த குடும்ப ஆராதனையிலே கடந்து செல்லுகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் வழி நடத்த வேண்டிக் கொள்ளுகிறோம். துதி நேரத்திலையும் வார்த்தைகளையும் ஆசீர்வாதத்திலையும் உடைய பிரசன்னம் வல்லமையாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்த வருடத்திலே 5 மாதங்கள் முடிந்து விட்டதை நாங்கள் அறிகிறோம். ஆண்டவரே, இன்னும் இந்த கொரோனா வைரஸினுடைய ஆண்டவரே பாதுகாப்பு நம்மளோடு இருப்பதற்காக நன்றி. வெளியே எங்கே செல்லாமல் நாங்களும் ஆண்டவரை குடும்பங்களோடு நேரத்தை செலவு செய்ய நீர் கிருபை தாரும். எல்லா சபைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆராதனை இல்லாத நிலைமையிலையும் ஆண்டவரை அநேக விதத்திலே அவர்கள் இவ்விதமான குடும்ப ஆராதனையில் கடந்து செல்லும் போதும் நீர் அவர்களையும் ஆண்டவரை வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். ஒவ்வொரு குடும்பங்களின் தேவையெல்லாம் நீர் சந்தியும். ஆண்டவரை, எந்த பாதிப்பும் இல்லாமல் நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த காலங்களிலும் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். சபைக்கு செல்ல முடியாத நிலைமையிலும் நீர் எங்கள் குடும்பங்களிலே இவ்விதமான சபைகளை திறந்து வைத்ததுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அநேக குடும்பங்களுக்கு இது ஒரு புது அனுபவமாய் இருக்கலாம். ஆனாலும் நீர் ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்கிறேன். எங்கே 2-3 பேர் என் நாமத்திலே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று சொன்ன தேவன் ஒவ்வொரு குடும்பங்கள் மத்தியிலையும் நீர் இருப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம். எங்கள் மாநாட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா போதகர்கள் குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசிகள் அவர்களுடைய குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலங்களிலே நீர் ஒவ்வொருத்தரையும் பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த ஆராதனையில் இறுதி வரைக்கும் எங்களோடு நீர் கடந்து வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்கள் சபையிலே உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராக நீர் ஆசீர்வதியும். எல்லா கிறிஸ்தவர்களையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து வழி நடத்த நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களையும் ஆண்டவரே உங்களுடைய கருத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த காலங்கள் இறுதி காலங்களாக இருக்குதென்று வேதம் சொல்லுகிறது. எங்களையும் ஆண்டவரை நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ள நீர் போதுமான ஞானத்தை நீர் தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். தொடர்ந்து வழி நடக்கும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவை, ஆமென். சேர்ந்து கொள்வோம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றைய ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, இன்று நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொள்ள கொண்ட பாகம் வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 6 முடிய. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 1வது வசனம். சர்த்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். நீ விழித்துக் கொண்டு சாகிறதற்கேதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ள
வைகளாக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொள்ற வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனந்திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசைப்படுத்தாத சில பேர் சர்த்தையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடே கூட நடப்பார்கள். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பதாகவும் அவருடைய தூதர்கள் முன்பதாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஆகையால் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றெழுது. ஆமென். Today's scripture reading is taken from the book of Revelation, chapter 3, the first 6 verses. Revelation 3. And to the angel of the church in Sardis write, these things says he who has the 7 spirits of God and the 7 stars. I know your works, that you have a name, that you are alive, but you are dead. Be watchful and strengthen the things which remain that are ready to die. For I have not found your works perfect before God. Remember therefore now how you had received and heard. Hold fast and repent. Therefore, if you will not watch, I will come upon you as a thief, and you will not know what hour I will come upon you. You have a few names, even in Sardis, who have not defiled their garments, and they shall walk with me in white, for they are worthy. He who overcomes shall be clothed in white garments, and I will not blot out his name from the book of life, but I will confess his name before my Father and before his angels. He who has an ear, let him hear what the Spirit says to the churches. Amen. தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, இந்த அருமையான காலை நேரத்திலே தேவன் நம்மளோடு இருக்கிறதை நினைத்து தேவனுக்கு நாம் நன்றி கூறுகிறவர்களாய் காணப்படுவோம். இம்மட்டும் பாதுகாத்து வந்திருக்கிறார், இனிமேலும் பாதுகாப்பார் என்ற முழுமையான நம்பிக்கை தேவன் நம்மளுக்கு கொடுத்துறதுக்காக நாங்கள் நன்றி சொல்வோம். இந்த நேரத்திலையும் இந்த பாகத்தை நாம் தியானம் செய்யும்போது தேவன் நம்மளுக்கு போதுமான ஞானத்தை புரிந்து கொள்ளுகிறதற்கு கொடுப்பார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். இந்த நேரத்திலே நாம் 5வது சபையை குறித்து நாம் தியானம் செய்யும் போது தேவன் நம்மளோடு இருப்பார், தேவன் சத்தியத்தை வெளிப்படுத்துவார், பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பார் என்ற அந்த நிச்சயம் தேவன் நம்மளுக்கு கொடுக்க வேண்டும் என்று இந்த பிரசங்கத்திலே நாம் கடந்து செல்லும் போது பயபக்தியோடு தேவனுடைய சிந்தையோடு கடந்து செல்ல தேவன் நம்மளை வழிநடத்த ஒப்பு கொடுப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி, வாசித்த பாகத்துக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். பாகத்தை நாங்கள் தியானிக்கும் போது எங்களோடு நீர் இடைப்படும், சத்தியம் எங்கள் மத்தியிலே கடந்து வர நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அடியை நம்முடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானம் உடைய சமூகத்திலே பிரீதியாக இருப்பதாக. ஆமேன். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, இந்த ஞாயிறன்று எந்த இடத்துல நாம் விட்டோமோ அதிலிருந்து தொடர்ந்து வருகிறதற்கு தேவன் கொடுத்த கிருபைக்காக நன்றி சொல்லுவோம். இந்த நேரத்திலையும் நாம் 4 சபைகளை குறித்து தியானம் செய்திருக்கிறோம். முதலாவது எபேசு சபை, 2வது சிமிர்னா சபை, 3வது பெர்கமு சபை, 4வது தியத்தீரா சபை. இன்று நாம்
தியானிக்க எடுத்துக்கொண்ட பாகத்திலே சர்தை சபையை குறித்து நாம் சில காரியங்களை தியானித்து கடந்து செல்ல இருக்கிறோம். தேவன் நம்மளோடு இருப்பார் என்று நாம் விசுவாசிப்போம். முதலாவது, இந்த சர்தை சபை எப்படிப்பட்டதா இருந்தது? இட்ஸ் a very ancient city. பழைய காலத்து ஒரு சபையாக இருந்தது. லிடியன் எம்பையர் அந்த தேசத்துக்கு ஒரு தலைநகராய் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அந்த உடைந்து போன அந்த இடங்கள் இன்னும் இருந்து கொண்டு இருக்கிறது. அதை குறித்து நாம் தியானம் செய்யும் போது இந்த காரியம் எப்படியாய் வருகிறது என்று நாம் சிந்தித்து பார்க்க சித்தம் கொண்டிருக்கிறவர்களாய் இருக்கிறோம். இந்த சபைக்கு கொடுத்த தலைப்பு என்ன என்று சொன்னால், த டெட் சர்ச், ஒரு செத்து போன ஒரு சபை. ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் எப்படிப்பட்டவர் இந்த காரியத்தை உங்கள் மத்தியிலே சொல்ல இருக்கிறேன். 7 ஆவிகளை கொண்டவரும் 7 நட்சத்திரங்களை கொண்டவரும் சொல்லுகிறதை யோவானிடத்திலே சொல்லி, நீ இதை இந்த சர்து சபைக்கு நீ எழுது. ஏனென்றால் அந்த சபையிலே குறைகள் நிறைய இருக்கிறதை நான் காண்கிறேன். அதன் என்ன சொல்றாரு, உன்னுடைய செயல்கள் எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன். ஐயா, கிறிஸ்து இந்த சர்தை சபைக்கு யோவான் மூலமாய் எழுத சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 7 ஆவிகள் என்று சொல்லுகிறார், 7 நட்சத்திரங்கள் சொல்லுகிறார். இந்த 7 நட்சத்திரங்கள் 7 சபைகளினுடைய தூதர்களை குறிக்கிறதாய் இருக்கிறது. இந்த சர்தை சபை ஒரு பலன் இல்லாத ஒரு சபையாய் இருந்தது என்று பார்க்கிறோம். அதை என்ன செய்யணும்? நாம் அதை பலப்படுத்துகிற ஒரு நிலைமையை ஆண்டவர் விரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். 2வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அவர் என்ன சொல்லுகிறார்? உன்னுடைய செயல்களை நான் அறிந்திருக்கிறேன். உனக்கு ஒரு பேரு இருக்குது. என்ன பேரு? நீ உயிரோடு இருக்கிற, ஆனாலும் நீ செத்தவனாய் இருக்காய் என்று இயேசு கிறிஸ்து சர்தை சபையை குறித்து சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு செத்தது அப்படின்னு சொன்னா அது எப்படிப்பட்டதாய் காணப்படும்? ஒரு மனிதன் செத்து போனால் என்ன நடக்கிறது? ஆவி அவனை விட்டு போகிறது, ஆத்மா அவனை விட்டு போகிறது. என்ன இருக்கிறது? அவனுடைய சரீரம் இருக்கிறது. அந்த சரீரம் செத்து போனதாய் இருக்கும். ஏன்? ஆவி உள்ளுக்கு இல்லை. அப்படியாய் இருக்கும்போது தேவன் என்ன சொல்லுகிறாரு? ஐயா, நீ உசுரோட தான் நீ இருக்கிற, ஆனாலும் நீ செத்து போனதாய் இருக்கிற. ஒரு செத்து போன பிரேதம் எப்படியா இருக்கும்? நாரி அழுகி போய் இருக்கும். பக்கத்துல நிக்க கூட முடியாது, அவ்வளவு கமன்ற வாசம் வந்து கொண்டு இருக்கும். இப்போ செத்து போனது ஒன்றும் செய்ய முடியாது. சில நாட்கள் என்ன இருக்கும்? கை இருக்கும், கால் இருக்கும், கண்கள் இருக்கும், வாய் இருக்கும், மூக்கு இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் அது என்ன செய்ய முடியாது? அது ஃபங்க்ஷன் பண்ண முடியாது, அது எதுவும் செய்ய முடியாது. ஏன்? அது செத்து ஜீவனற்றதாய் காணப்படுகிறது. அதனுடைய முடிவு எங்கே? கல்லறைக்குள்ளதான் போகணும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஐயா, சர்தை சபையே, நீ உயிருள்ளதான் இருக்கிற, ஆனா நீ செத்து போய் இருக்கிற. எவ்விதமான சாவை குறித்து ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஐயா, ஆவிக்குரிய வீதியிலே செத்து போன ஒரு சபை இந்த காலங்களில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எப்படியா இருக்குது?
ஒவ்வொரு சபைகளிலும் ஆராதனை நடந்து கொண்டு இருக்கிறது. ஜனங்கள் திரளாய் வந்து ஆராதித்துட்டு போறாங்க. அதை பார்க்கும்போது என்ன நினைக்கிறோம்? இந்த சபை எவ்வளவு பிரகாசமா இருக்குது, இந்த சபை எவ்வளவு உயிருள்ளதா இருக்குது, இத்தனை பேர் வர்றாங்க, இத்தனை பேர் போறாங்க, இந்த சபையிலே இத்தனை ஆராதனை நடந்து கொண்டு இருக்கிறது, இத்தனை 1000 மெம்பர்ஸ் இதில் இருக்கிறாங்க, வர்றாங்க போறாங்க. சபை எப்படி இருக்குது? உயிருள்ளதா இருக்கிறது. ஆனால் வந்து போகிறவர்கள் எப்படியா இருக்கிறார்கள்? நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்களாக தான் இருக்கிறாங்க. திருட என்ன திருடி கொண்டுதான் இருப்பான், பொய் சொல்றவன் என்ன பொய் சொல்லி கொண்டுதான் இருப்பான். காலையில சேர்ச்சுக்கு வருவான், ஆண்டவரை தரிசிப்பான், அதே மாதிரி வெளியே போயிட்டு அவன் செய்த காரியத்தை மறுபடியும் திரும்பி செய்வான். சபை உயிரோடு தான் இருக்கு. அநேகர் வந்து கொண்டு போறாங்க. ஆனா வந்து கொண்டு போகிறவர்கள் ஆவிக்குரிய வீதியிலே செத்தவர்களாய் இருக்கிறாங்க. கிட்ட போனா அப்படியே நாட்டம் அடிக்கும். ஏன்? அவங்களுடைய செயல் அப்படியாய் காணப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, ஐயா நீ உன்னுடைய செயல்களை நான் அறிந்திருக்கிறேன், ஆனா உனக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பேரு? நீ உயிருள்ளவன். ஆனால் உள்ளான மனுஷன் செத்து நாறிக்கொண்டு இருக்கிறதை நீ அறிந்து பார்க்கணும். நம்மளுடைய வாழ்க்கை எப்படியா இருக்குது? நல்ல உயிரோடு இருக்கிறான், நல்ல சுகத்தோடு இருக்கிறான், பலத்தோடு இருக்கிறான், நல்ல ஐஸ்வர்யம், வீடு காடி எல்லாம் இருக்குது. ஆனால் ஆவிக்குரிய வீதியிலே ஒரு செத்து போன மனுஷனாய் காணப்படுகிறான். அதான் அவர் சொல்றாரு, நீ பேர் வாங்கி இருக்கிற. என்ன பேரு? நீ உயிரோடு இருக்கிறன்னு சொல்லிட்டு, ஆனால் நீ உள்ளான மனிதனை நீ செத்து நாறி கொண்டு இருக்கிறதை நீ என்ன செய்யணும்? புரிந்து கொள்ளணும் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு செத்து போன சபையிலே ஜனங்கள் எப்படி இருப்பாங்க? சபையிலையும் கட்சி கட்டிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க எனக்கு வேணும், இவங்க எனக்கு வேண்டாம். ஆனால் தலைமத்துவத்திலே இருப்பாங்க. இவங்க கூட நான் உறவாடுவேன், இவங்களை நான் ஒதுக்கி வைப்பேன். இதுதான் செத்து போன ஆவி. ஆண்டவருடைய பிரசன்னம் எப்படியா இருக்க வேண்டும், அப்படியா இருப்பது அல்ல. எந்த சபையிலே போனாலும் பிரச்சனை இல்லாத சபை எங்க இருக்குன்னு எனக்கே தெரியாது. ஆனாலும் மனிதன் என்ன செய்யறான்? போறான், அந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நாடகம் ஆடுறான், பெரிய பரிசுத்தவான் என்று காட்டுறான். ஆனா வெளியே போன உடனே வாழ்க்கையிலே ஒண்ணுமே இல்லை, ஜீவன் செத்து போனதாய் இருக்கிறது. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? பாதுகாத்து கொள்ள ஆண்டவர் விரும்புகிறார். அதன் பிறகு என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம். நீ கவனமா இரு, பி வாட்ச்ஃபுல். எந்த நேரத்திலையும் நீ எப்படி இரு? கவனமாய் இரு. சில பேர் நீங்க பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? மரண தருவாயிலே அவங்க இருக்கும்போது ஆண்டவர் என்னை அழைக்கிறாரு, நான் அவரிடத்திலே போறேன் என்று சொல்லிட்டு வேதனை தாங்க முடியாம, கஷ்டம் தாங்க முடியாம, வியாதியின் மூலமாய் படுகிற பாடுகள் தாங்க முடியாம போறோம் என்று சொல்லுவாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்லுவாங்க? அந்த யமகண்ட எனக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. தூதர்கள் வர்றாங்களா, யமகண்டன் வர்றாங்களா, உங்களுடைய கருத்திலே இருக்குது. என்ன செய்யணும்? விழித்திரு. ராத்திரில திருட வருவான், பகல்ல வரமாட்டான். ஆனா இந்த காலத்துல பகல்லையும் நிறைய வந்து தூக்கிட்டு போயிடுறானுங்க, வீட்டுல ஆள் இல்லைன்னு சொன்னான். அப்போ எப்படியாய் சொல்லுகிறார் ஆண்டவரே, நீ கவனமாய் இரு, நீ கவனமாய் நீ இரு, நீ கவனமாய் ஜீவித்துக் கொண்டு இரு, நீ கவனமாய் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கவனித்து ஆண்டவருக்கு பிரியமா இல்லையா என்று புரிந்து கொண்டு அதை நீ செய்கிறதாய் நீ இருக்க வேண்டும். Strengthen the things which remain. அந்த உலகத்தில் நாம் வாழும்போது நிறைய காரியங்கள் போய்விடும், நிறைய தாளந்துகள் போய்விடும். அப்படியா இருக்கும்போது நம்மளிடத்துல என்ன இருக்கும்? சில காரியங்கள், சில ஆசீர்வாதங்கள்
இருக்கும். இந்த நாட்டில் நாம் பார்க்கும்போது அநேக பணக்காரர்கள் இந்த கொரோனா வைரஸின் நிமித்தம் அவர்களுடைய சொத்துக்களை இழந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் லட்சக்கணக்கில் போட்டிருப்பாங்க, அது எல்லாம் வேல்யூ இல்லாமல் போயிருக்கிறதை நாம் பார்ப்போம், இழந்து விட்டதை நாம் பார்ப்போம். ஆனாலும் இழப்பு கண்டிப்பாக இந்த காலங்களிலே கண்டிப்பாக வரும். ஆனாலும் சில காரியங்கள் நம்மளுக்கு மிச்சமாய் இருக்கும். ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு 1 லட்சம் ரிங்கிட் போட்டு லாபம் பண்ணியிருப்பாங்க. அதில் இப்போ விலை இறங்கின பிறகு ஒரு 50,000 தான் அந்த ஷேர்ஸுடைய வேல்யூ இருக்கும். அட்லீஸ்ட் இந்த 50,000 நம்ம கையில் இருக்கும்போது என்ன செய்யணும்? இந்த 50,000 நாம் ஞானத்தோடு பயன்படுத்தி மறுபடியும் அதை என்ன செய்யணும்? பெருக செய்யணும். அதுதான் ஞானமுள்ள மனிதனுடைய செயலாய் இருக்குது. கொஞ்சமா இருந்தாலும் அதுல என்ன செய்யணும்? நம்ம திருப்தியாய் இருக்கணும். கொஞ்சமாய் இருந்தாலும் அது தேவனிடத்துல பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் என்று நாம் எண்ண வேண்டும். சிறிதாய் இருந்தாலும் அது தேவன் நம்மளுக்கு கேட்டு கொடுத்தது என்ற நிச்சயம் நம்மளிடத்திலே இருக்க வேண்டும். Strengthen the things which remain that are ready to die. சாவ போற நிலைமையிலே இருக்கும் போதும் அதை என்ன செய்ய முடியும்? நாம் அதை மறுபடியும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லுகிறார். அதன் பிறகு என்ன சொல்லுகிறார்? Therefore, if you will not watch, நீ கவனமா இல்லை, நீ இந்த உலகத்திலே உள்ள வாழ்க்கையில கவனமா இல்லை. சரதி சபைக்கு அவர் சொல்லுகிறது இப்ப அநேக சபைக்கு சொல்ல வேண்டிய காரியமாய் இருக்குது. ஏன்? இந்த காலங்களிலே வாழ்க்கை அலட்சியமாய் இருக்குது. இங்க கேள்ல போய் பாருங்க, எத்தனை பேர் ஷாப்பிங் மால், எத்தனை பேர் பப்ல இருக்கிறாங்க, எத்தனை பேர் என்டர்டெயின்மெண்ட் சென்டர்ல தியேட்டர்ல இருக்கிறாங்க, எத்தனை பேர் அங்க இருக்கிறாங்க. எல்லாம் ஒரு அலட்சியமான ஒரு வாழ்க்கையில கடந்து சொல்லிக் கொண்டு இருக்கிறாங்க. வாலிபர்கள் இந்த நாட்களிலே எப்படியாய் இருக்கிறாங்க? பார்க்கிறதெல்லாம் வேணும், இங்க நான் போகணும், இந்த நண்பரோடு நான் இருக்கணும். அலட்சியமான ஒரு வாழ்க்கை. வேதம் என்ன சொல்லுகிறது? ஐயா, உன் வாலிப பிரயாயத்திலே நீ உன் சிருஷ்டிகளை நினை என்று சொல்லுது. அப்போ நம்ம என்ன சொல்றோம்? எச்சரிக்கையாய் இருங்க. Not if you are not watched, I will come upon you as a thief. ஐயா, உன் மேலே நான் என்ன செய்வேன்? திருடனை போல நான் வருவேன். திருடனை போல நான் வந்து உன்னை என்ன சொல்வேன்? உன்னை நான் மேற்கொள்வேன். அதன் பிறகு நீ எப்போ வருவேன்னு தெரியாது. பாருங்க, ஒரு திருடன் ஒரு சொன்ன மாதிரி சொல்லிட்டு வரமாட்டான். மனிதன் ஒரு எதிர்பார்க்கிற நிலைமையிலே இல்லாத போது அவன் வருவான் என்று நாம் பார்க்கிறோம். ஆனா இந்த காலத்துல திருடன், நிறைய திருடர்கள் இருக்காங்க. எப்படிப்பட்ட திருடர்கள் இருக்காங்க? மக்களுடைய பணத்தை அடிக்கிறவங்க இருக்கிறாங்க, பேங்க்ல கொள்ளையடிக்கிறவங்க இருக்கிறாங்க, எத்தனையோ விதமான தீஃப், ஜனங்களை ஏமாத்துறவங்க இருக்கிறாங்க, தன்னை தானே ஏமாத்தி கொள்ளுகிறவங்களும் நிறைய இருக்கிறாங்க. மித்தவங்களுடைய சந்தோஷத்தை, சமாதானத்தை திருடுகிறவர்கள் இருக்கிறாங்க. கடன் வாங்கி கொண்டு அந்த வட்டியை கட்ட முடியாம இந்த வட்டி கொடுக்கிற திருடன் கையில அவமானப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. இப்படியாய் இருக்கும்போது வாழ்க்கை எப்படி இருக்கிறது? திருடன் காசுக்கு ஒண்டி வரமாட்டான், சந்தோஷத்தை திருடுறதுக்கும் வருவான், வேதனை கொடுக்கிறதுக்கும் வருவான். எல்லா காரியத்தையும் அவன் நம்மளுடைய சரீரத்துக்கும் ஆவிக்குரிய வீதியிலும்
காப்பை எடுத்துக்கொள்ளுகிற திருடனும் வருவான். அதான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு எந்த நேரத்தில் வருவேன் என்று தெரியாது, அதனால நீ என்ன செய்ய, நீ எச்சரிக்கையாய் இரு, உன் செயல்கள் போதுமானதாய் அல்ல. மூன்றாவது வசனம், நான்காவது வசனம், you have a few names even in Sardis. சர்தீஸிலே கூட சில நல்லவங்க இருக்கிறாங்க. மலேசியாவில் நல்லவங்க இருக்கிறாங்களா இல்லையா? நிறைய நல்லவங்க இருக்கிறாங்க. ஆனாலும் கெட்டவங்க தான் நம்பர்ல அதிகமாக இருக்கிறாங்க. நல்லவங்க ரொம்ப குறைவானதாய் இருக்கிறாங்க. நாலாவது வசனம் என்ன சொல்றாரு? You have a few names which is not defile their garment. அப்போ அப்படியா இருக்கும்போது நாம் எப்படி பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையிலே நாம் கடந்து செல்ல வேண்டும்? சர்தீஸ் சபை, சர்த்த சபை செத்து போன சபையா இருந்தாலும் என்ன அதுல ஒரு விசேஷமானது இருக்கு. அதுல சிலர் நல்ல நீதிமான்களாய் இருப்பாங்க. few people, சிலர். ஆண்டவர் அதான் சொல்றாரு, a few names, சில. ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை சில பேர் சர்த்தையிலே இருப்பாங்க. அநேகர் கிடையாது. ஆண்டவர் அழைச்சாரு, ஐயா என் பின்னால நீங்க வாங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா எத்தனை பேர் வந்தாங்க? 12 பேர் தான் வந்தாங்க. மித்தவங்கெல்லாம் என்னத்துக்கு வந்தாங்க? அற்புதம் கிடைக்கணும், ஆகாரம் கிடைக்கணும், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு வந்தாங்க. ஆனா அந்த 12 பேர் ஆண்டவரோடு உறவாடி கொண்டு இருந்தது மாத்திரம் அல்ல, அவர் எங்க சென்றாரோ அங்க செல்வார்கள். சபைகளிலும் அப்படிதான் இருக்குது. சபைகளிலும் எல்லாரும் ஒரு 100 பேர் இருந்தாலும் மேபி ஒரு 10-15 பேர் தான் உண்மையும் உத்தமமாய் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்து கொண்டு இருப்பார்கள் என்று நாம் அறிகிறோம். மித்தவர்கள் என்ன சொல்லுவாங்க? ஐயா நான் சபைக்கு போறேன்னா பாஸ்டர் கேட்பாரு, ஏன் சபைக்கு வரல, உடம்பு சரியில்லையா? அதுக்கென்று சில பேர் வருவாங்க. சில பேர் வருவாங்க, ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போறது ஒரு கடமையா ஆகி போயிடுச்சு, இதை விட்டு நான் எப்படி தப்பித்து வருகிறது, நான் போய் என்னுடைய நண்பர்களை சந்திக்கணும், என்னுடைய உற்றார் உறவினர்களை சந்திக்கணும், அதனால சந்திக்கிற இடம் எங்க? இந்த சபை தான் இருக்குது. ஆனா எத்தனை பேர் உண்மையாக ஆண்டவருக்கு பிரியமான ஒரு நிலைமையிலே சபைக்கு வருகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஐயா நீ சபைக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள்ளு அப்படின்ட்டு வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் என்ன செய்வாங்க? சில அப்படியே நடனமாடிக்கொண்டு வருவாங்க. அட்டெண்டன்ஸ் போடணும் அப்படின்ட்டு வருவாங்க. இவங்க கேட்பாங்க, அவங்க கேட்பாங்கன்ட்டு வர்றதில்லை. ஐயா இவங்க பக்கத்துல நான் உட்கார மாட்டேன், அவங்க பக்கத்துல நான் உட்கார மாட்டேன், இவங்க கிட்ட நான் பேச மாட்டேன், இவங்க அந்த ஊழியத்துல இருக்கிறதுனால நான் அந்த ஊழியத்துல இருக்க மாட்டேன். ஐயா அநேக குறைகள் சொல்லுகிறவங்க தான் அதிகமா இருப்பாங்க. ஆனா ஆண்டவருக்கு உண்மை உத்தமமாய் ஆண்டவர் இன்று என்னோட பேசுவார், நான் துதிக்கும் போது என் துதியிலே அவர் வாசம் செய்வார் என்ற வாஞ்சையோடு வருகிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சர்தீஸ் பட்டணத்திலே சில பேர் எப்படி இருப்பாங்க? அவங்களுடைய வஸ்திரங்களை அசிசு படுத்தாமல் இருப்பாங்க. பாருங்க, நம்ம என்ன சபை, எந்த அங்கி நாம் போட்டிருக்கிறோம் என்று அறிந்து கொள்ளணும். பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆங்கிலிக்கன் பாஸ்டர், இல்லை ஒரு லூதரன் பாஸ்டர், இல்லை ஒரு கேத்தலிக் ஃபாதர் என்ன செய்வாங்க? வெள்ளாங்கி போட்டிருப்பாங்க.
இப்போ இந்த வெள்ளை அங்கி போட்டிருக்கும் போது அது என்ன செய்யுது? ஒரு பரிசுத்தத்தை காண்பிக்கிறதாய் இருக்குது. இப்போ ஒரு சோப்பு அங்கி போட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அதுல நம்ம மைய ஊத்தினாலும் அவ்வளவு தெரியாது. ஆனா அந்த வெள்ளை அங்கி போட்டிருக்கும் போது ஒரு சிறிது அளவு மை அதுல பற்றுச்சின்னு சொன்னா அது அப்படியே தெரியும். அப்போ வெள்ளை அங்கி போடுறது நல்லது. ஆனால் அந்த வெள்ளை அங்கியின் தன்மையை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அது எப்படி பாதிக்கப்படுகிறது? இங்கு ஊத்துறதுனால அல்ல, அந்த அங்கியை போற்றிருக்கிறவர்கள் அவருடைய வாழ்க்கை எப்படியாய் இருக்கிறது. இந்த காலத்துல பார்த்தோம் என்று சொன்னால் நிறைய போதகர்கள் இல்ல ஊழியக்காரர்கள், போதகர்கள் மாத்திரம் சொல்லக்கூடாது, ஊழியக்காரர்கள் எப்படியா இருக்கிறாங்க? அநேக விதத்திலே தப்பிதமான வழியிலே கடந்து சென்று கொண்டு இருக்கிறாங்க. சபையில் உள்ள பணத்தை கையாடுகிறது. பெண்களை பார்க்கும்போது வித்தியாசமான எண்ணங்களோடும் செயல்களோடும் அவர்கள் கடந்து செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். உலகத்தின் இச்சையிலே விழுந்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்மளுக்கு வெள்ளை அங்கி தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த வெள்ளை அங்கியிலே எந்த விதமான கரைகள் இருக்குது என்று நாம் பார்க்க வேண்டும். அதனால் அவர் என்ன சொல்றாரு? ஐயா, இந்த 4வது வசனத்திலே எப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது? ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசைப்படுத்ததாக சில பேர் சர்த்தையிலும் உனக்குண்டு, அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடே கூட நடப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து அப்படித்தான் சொல்லுகிறார். அப்போ அங்கி வெள்ளையா இருக்கணும், பரிசுத்தமாய் இருக்கணும். அப்போ நம்மளுடைய அங்கி பரிசுத்தமாய் இருக்கும்போது என்ன செய்வார்? ஆண்டவர் சொல்றாரு, அவன் என்னோடு நடந்து வருவான். ஏன்? அவன் பாத்திரவானாய் இருப்பான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஐயா, எல்லாருக்கும் வெள்ளை அங்கி தான் இருக்கு. ஆனா வாழ்க்கையில நாம் கடந்து செல்லும் போது அநேக காரியங்களிலே கரை உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது. இந்த கரை அந்த வெள்ளை அங்கியிலே படும்போது ஆண்டவர் நம்மளோடு நடந்து போகிறது அல்ல. நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், ப்ளீச் போடலாம், எவ்விதமான கெமிக்கல்ஸை போட்டு சரிப்படுத்தலாம். ஆனாலும் அந்த வெள்ளை அங்கி கரைப்பட்டு போயிருச்சு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? மனம் திரும்ப வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. 3வது வசனத்திலே அதான் சொல்றாரு, நீ மனம் திரும்பு, அந்த கரையெல்லாம் நான் எடுத்து போடுவேன். அந்த வெள்ளை அங்கியில உள்ள எல்லா குறைகளையும் கரைகளையும் நான் எடுத்து போட வல்லவராய் இருக்கிறேன். அதனாலே எல்லாத்தையும் நீ எடுத்து போட்டு நீ மறுபடியும் பரிசுத்தவானாய் நீ வா. அப்பொழுது நான் என்ன செய்வேன்? உன்னோடு நான் நடந்து செல்லுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன்? நீ தகுதி உள்ளவனாய் ஆகிவிட்டாய். அதுதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, எதிர்பார்க்கிறார். ஐயா, குறை இருக்கு, ஆனால் அந்த குறையை சரிப்படுத்துகிறது மனிதனுடைய ஒரு தன்மை. எப்பொழுது அது வருகிறது? ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லும்போது அந்த தன்மை வருகிறது என்று பார்க்கிறோம். அதன் பிறகு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 5வது வசனம், மேற்கொள்ளுகிறவனுக்கு என்ன கொடுப்பேன்? ஒரு வெள்ளை அங்கியை கொடுப்பேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிக்கப்படும். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, யாரா இருந்தாலும் சரிப்பா, நீ சீனனோ, நீ ஒரு பூமி புத்திராவோ,
இல்லை நீ ஒரு தமிழனோ, நீ ஒரு சிங்கம், இல்லை நீ ஒரு அமெரிக்கனோ, யாரா இருந்தாலும் சரி. அதாவது ஒரு அழகா என்ன சொல்லுகிறாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, எவனா இருந்தாலும் சரி. ஆனா என்ன செய்யணும், அவன் ஜெயம் கொள்ளணும். என்னத்தை ஜெயம் கொள்ளணும்? உலகத்தின் ஆசாபாசங்கள், சிந்தைகள், கெட்ட காரியங்கள், கோபங்கள், பொறாமைகள், பெருமைகள், திருட்டுத்தனம், பொய் சொல்லுகிற தனம், இதை எல்லாத்தையும் என்ன செய்யணும்? அந்த வெள்ளை அங்கில உள்ள கரையை எடுத்து போடணும். அப்போ இந்த வெள்ளை அங்கில உள்ள கரையை எடுத்து போடும்போது ஆண்டவர் நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறார். அவர் என்ன செய்கிறார்? ஒரு வெள்ளை அங்கியை நம்மளுக்கு கொடுத்து, ஐயா நீ பரிசுத்தவான் என்று சாட்சி சொல்லுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அவனுடைய பெயரை நான் ஜீவ புத்தகத்தில் இருந்து எடுத்து போட மாட்டேன். 5வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும், ஜீவ புத்தகத்தில் இருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல். பாருங்க, நம்ம பிறக்கும் போது என்னுடைய விசுவாசம் என்னன்னா, எல்லாரும் நல்ல விதத்தில் தான் பிறகுறாங்க. என்ன விதமான பெற்றோர்களா இருந்தாலும் சரி, பணக்காரனா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, தேவை உள்ளவனா இருந்தாலும் சரி, எந்த ஒரு சூழ்நிலையிலே அவன் இருந்தாலும் சரி. ஆனா ஒருவன் பிறக்கும் போது எப்படியாய் பிறக்கிறான்? ஐயா பரிசுத்தவானாய் தான் பிறகுறான், பாவம் இல்லாதவனாய் தான் பிறகுறான். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? ஆனா பிறக்கும் போது ஆதாமுடைய பாவத்தை சுமந்து கொண்டுதான் பிறக்கிறோம். அதனால என்ன செய்யறோம்? ஞானஸ்நானம் கொடுத்து எல்லாத்தையும் கழுவி பரிசுத்தப்படுத்துறோம். இப்போ ஒரு பரிசுத்தவான் இருக்கும்போது அவனுடைய பெயர் ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட்டு இருக்கு என்று நாம் விசுவாசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஐயா உனக்கு நான் வெள்ளை அங்கியை நான் கொடுத்து உன்னை நான் நடத்தும் போது என்ன செய்கிறேன்? நாமத்தை நான் கிறுக்கி போட மாட்டேன். ஐயா கிறுக்கி போடுறது அப்படின்னு சொன்னா, உன் பேர் அங்க எழுதப்பட்டு இருக்கிறது, நம்மளுடைய பேர் அங்க எழுதப்பட்டு இருக்கிறது. ஆனா நம்முடைய பாவத்தின் நிமித்தம் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து விடுகிறோம். ஸோ அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஐயா உன் வெள்ளை அங்கி உனக்கு போட்டிருக்கேன்னா அப்ப நான் என்ன செய்வேன்? உன்னுடைய பெயரை ஜீவ புத்தகத்தில் இருந்து நான் கிறுக்கி போடாமல், நான் கிறுக்கி போட மாட்டேன். உன் பேர் ஜீவ புத்தகத்தில் இருக்கு, அதனாலே நீ ஜீவன் பெற்றவனா இருக்கிறார். ஸோ அப்படியா இருக்கும்போது நான் என்ன செய்வேன்? நீ பரிசுத்தமானாய் காண்பிக்கிறது நிமித்தம், நீ நான் வெள்ளை அங்கியை உன்னிடத்திலே போடுறது நிமித்தம், உன்னை நான் பரிசுத்த மாக்கிறது நிமித்தம், முதலாவது உன் பெயரை ஜீவ புத்தகத்தை நான் கிறுக்கி போட மாட்டேன். 2வது அவர் என்ன சொல்லுகிறார்? உன்னை உன் நாமத்தை என் பிதாக்களுக்கு முன்பதாகவும் தேவ தூதர்கள் முன்பதாகவும் நான் என்ன செய்வேன்? சாட்சி கொடுப்பேன். ஆண்டவர் எவ்வளவாய் இது பண்றார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த உலகம் பெரிய கதவை திறந்து வைத்துக் கொண்டு இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் சிறிய கதவுல தான் நான் செல்ல வேண்டும். Few step with the narrow way, few struggling to keep the lampstand in the place, and Jesus said they are worthy, they are worthy and I will walk with them. தேவனோடு நான் நடந்து போவேன் என்று தேவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் நம்மளோடு நடந்து வந்தால் எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமா இருக்குது. ஆனாலும் தேவன் நடந்து வரணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய அங்கி, வெள்ளை அங்கி, எந்த கரையும் இல்லாமல் நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். நாம் இந்த நாட்களிலே சிந்திக்க வேண்டியது என்ன என்று சொன்னால், இந்த கொரோனா வைரஸ் எல்லா இடத்தையும் தாக்கி கொண்டு இருக்கிறது, அநேகரை தாக்கி கொண்டு இருக்கிறது. மரணம்
வந்து கொண்டு இருக்கிறது. இந்த மரணத்தின் தருவாயிலே நாம் இருக்கும்போது தேவன் நம்மளோடு இருக்கிறாரா? இல்லை நம்மளுடைய செயலின் நிமித்தம், பேச்சின் நிமித்தம், பார்வையின் நிமித்தம் தேவனாகிய இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு முன்பதாகவும் தேவ தூதர் முன்பதாகவும் நம்மளை குறித்து நல்ல காரியங்கள் சொல்லுவாரா? இல்லை நம்முடைய ஜீவியம் எப்படியா இருக்குது? வேதம் சொல்லுகிறது போல, இயேசு சொல்லுகிறது போல, ஐயா உயிரோடு இருக்கிறோம், ஆனால் செத்து போனதாய் இருக்கிறோமா? எந்த வீதியிலே நாம் செத்து போனதாய் நாம் இருக்கிறோம்? இந்த காலங்களிலே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற நேரத்திலே வெளியே செல்றதுக்கு பயம், திகில், இங்க போலாமான்ற ஒரு சந்தேகமான ஒரு நிலைமையிலே நாம் கடந்து செல்லும் போதும் தேவன் நம்மளோடு இருக்கிறார். தேவன் என்னை பாதுகாத்துக் கொள்வார் என்ற நிச்சயம் நம்மளிடத்தில் இருக்குதா? தேவன் பாதுகாத்துக் கொள்வார். ஆனாலும் சில பிரிகாஷன்ஸ், சில காரியங்களிலே நாமும் சரியா இருக்கணும். வெளியே போகும்போது மாஸ்க் போட்டுட்டு போகணும் அப்படின்னு சொன்னா அது மாதிரி நம்ம செய்யணும். கைகளை கழுவணும் அப்படின்னு சொன்னா கைகளை கழுவணும். நம்மளை நாம் பாதுகாக்கும் போது தேவன் நாம் அவருடைய ஆலயம் என்று சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் ஜீவிக்கிற ஆலயம் என்று சொல்லுகிறார். அதை நாம் பாதுகாக்கும் போது தேவனுடைய பிரசன்னம் உண்மையாய் நம்மளை வழி நடத்தும் என்ற விசுவாசம் ஒவ்வொருடைய இருதயத்திலையும் இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே வாழும்போது வெள்ளை அங்கி தரித்து இந்த உலகத்திலே கடந்து செல்லுகிறது கஷ்டமான ஒரு காரியம். ஏன் என்று சொன்னால் எங்க நம்ம திரும்பினாலும் ஒரு இச்சையான காரியம், இல்லை ஒரு தேவையில்லாத ஒரு காரியம், இல்லை ஒரு ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் நடந்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எப்படியாக நம்ம இந்த வெள்ள அங்கே நாம் பாதுகாத்துக் கொள்ளுகிறது? எப்படியாக நாம் தேவனோடு நடந்து செல்ல முடியும் என்ற சிந்தை அநேகருக்கு வர வேண்டும். ஒரே வழி, மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்குது. இந்த மனம் திரும்புகிறது எப்படியா இருக்குது? மனம் திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். 2 வார்த்தைகளை அதில் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். மனம் திரும்பு. நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறோம். இந்த உலகத்திலே இருக்கும்போது நம்மளுடைய மனம் எல்லாம் எங்க இருக்கு? உலகத்தை நோக்கி தான் இருக்குது. இன்னைக்கு நான் வேலைக்கு போகணும், இந்த சம்பளம் வந்தால் தான் எங்கள் வீட்டில் ஒரு சாப்பாட்டுக்கு இருக்கும், நான் அங்கே சென்றால் தான் இவ்விதமான காரியங்கள் நடக்கும் என்று எல்லா சிந்தைகளும் உலக பிரகாரமான ஒரு காரியம். மனம் எங்க இருக்கு? உலக பிரகாரமான காரியத்திலே நடந்து கொண்டு இருக்கிறது. சிந்தை உலக பிரகாரமான காரியங்களிலே எண்ணத்தை வைத்துக்கொண்டு இருக்கிறோம். எண்ணத்தை ஒடுப்போம், எண்ணத்தை சாப்பிடுவோம் என்று அதே நிலைமையிலே மனிதன் என்ன செய்யறான்? கடந்து சென்று கொண்டு இருக்கிறான். அரசியல்வாதிகளை பாருங்க, அவங்களுக்கு பவர் வேணும் என்று எதுவும் செய்வாங்க, சொத்து வேணும்னு சொல்லிட்டு எதுவும் செய்வாங்க. மனிதன் இந்த காலத்திலே ஒரு சொத்து வேணும் என்று சொல்லிட்டு எதுவும் செய்வான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? யா, உன் மனம் எங்க இருக்கு? இந்த உலகத்தின் காரியங்களை நினைத்து இருக்குது. உன் மனம் எங்க இருக்கு? உலகத்தின் காரியங்களை இச்சிக்கிற ஒரு மனமாய் இருக்கிறது. ஐயா, உன்னுடைய மனம் எங்க இருக்குது? ஐயா, உலகத்திலே இந்த இச்சை எனக்கு வேணும், இந்த பொருள் எனக்கு வேணும், இந்த சொத்து எனக்கு வேணும், என் பிள்ளைங்களுக்கு நான் சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே சிந்தையில இருப்பாங்க. எப்போது எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும்? ஐயா, இப்போ எனக்கு 2000 வள்ளி தான் சம்பளம், எந்த இடத்துல எனக்கு ஒரு 5000 வள்ளி சம்பளம் கிடைக்கும்? இல்லை, நான் இப்போ படிக்கணும், நான் ஒரு டாக்டரா ஆகணும். அப்போ அந்த டாக்டரா ஆகி நான் என்ன செய்யணும்? கவர்மெண்ட்ல வேலை செஞ்சால் சம்பளம் குறைவு, பிரைவேட்ல போய் வேலை செஞ்சால் எனக்கு 3 மடங்கு 4 மடங்கு சம்பளம்.
எங்க இருக்கு எண்ணம்? பணத்துல இருக்குது. அப்போ இப்படியான சிந்தை, இப்படியான மனம் நம்மளிடத்திலே இருக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? திருப்பு, மனதை என்ன செய்யி, என் பக்கம் நீ திருப்பு. அதுதான் என் மனம் திரும்புறது. உலகத்தின் காரியங்களில் இருந்து திரும்பி தேவனுடைய காரியங்களிலே நாம் ஈடுபடுகிறது தான் மனம் திரும்புகிறது. அப்ப மனம் திரும்பு அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு? நீ என் பக்கத்திலே நீ வா, உன்னுடைய தேவையெல்லாம் நான் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஐயா, வேண்டும் என்று சொல்லுகிறது வித்தியாசமான ஒரு காரியம், தேவை என்று சொல்லுகிறது வித்தியாசமான ஒரு காரியமா இருக்கு. மனுஷனுக்கு ஆகாரம் உடை தேவை. ஆனா இந்த காலத்திலே அநேகருக்கு பெரிய பெரிய காரியங்கள் வேண்டும், அவ்விதமான சிந்தை. ஆண்டவர் சொல்றார், நீ மனம் திரும்பும் போது உலகத்தின் காரியங்களை விட்டுவிட்டு பரலோக காரியங்களிலே நீ ஈடுபடு. என் அண்டை நீ வா, அப்பொழுது நான் என்ன செய்வேன்? உன்னுடனே நான் சேருவேன் என்று வேதம் சொல்லுகிறார். இறுதியாக 6வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, காதுள்ளவன் கேட்க கடவன், காதுள்ளவன் கேட்க கடவன். அங்க நிறைய காரியங்கள். ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொண்டு சொன்னால், ஒரு ஜப்பான்காரனுடைய இதுல 3 காரியம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஒன்று, see no evil, ஐயா கெட்ட காரியத்தை நீ பார்க்காத. 2வது என்ன சொல்லுவாங்க? hear no evil, கேட்காத. 3வது காரியம் என்ன சொல்லுவாங்க? நீ பேசாத. ஸோ இந்த 3 காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஐயா, நீ பார்க்கறது வேற, நீ பேசுறது வேற. ஆனா உன்னிடத்துல நான் என்ன எதிர்பார்க்கிறேன்? உன்னுடைய செவியை நான் எதிர்பார்க்கிறேன். நான் சொல்றேனா நீ கேள், நான் சொல்றேனா நீ கேள். அப்போ உனக்கு நான் சொல்றதை நீ கேட்கும் போது என்ன வருகிறது? கீழ்ப்படிதல் வருகிறது, ஒரு தாழ்மை வருகிறது. அப்பொழுது என்ன சொல்றாரு? ஐயா, இந்த ஆவியானவரை சொல்லுகிறது யாரு கேட்கணும்? காது உள்ளவன் கேட்கணும். இந்த ஆவியானவர் யாருக்கு சொல்லுகிறார்? சபைக்கு சொல்லுகிறார். வாரம் வாரம் வர்றது போறது சந்தோஷம். ஆனா போதகர் இல்ல சுவிசேஷகர் யாரும் பிரசங்கம் பண்ணும்போது என்ன செய்யறாங்க? கேட்கிறாங்க. அதுக்கு தான் ஆண்டவர் 2 காது கொடுத்திருக்காரு போல. ஒரு காதுல உள்ளுக்கு போய் இன்னொரு காதுல வெளியே போறதுக்கு. அது இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றாரு? சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். அநேகர் வந்து உட்காருவாங்க, காது இல்லாம வந்து உட்காருவாங்க. வருவாங்க, அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க, இவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. பாஸ்டர் என்ன சொல்றாரோ அதை கேட்கறது கிடையாது. ஆனா பின்னால அவங்களே ஒரு பிரசங்கத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, வேண்டியவங்க பக்கத்துல உட்கார்ந்துக்குவாங்க. ஆனா சபையில ஊழியம் செய்வாங்க. போதகர் சொல்றதை கேட்கறது கிடையாது. வெளியே போயிட்டு கேட்டா என்னப்பா சொன்னாரு தெரியாது. ஏன் பக்கத்துல உள்ளவங்க பேசிக்கிட்டு இருந்தா என்ன கேட்க முடியும்? அதான் ஆண்டவர் சொல்றாரு, காது உள்ளவன். எதுக்கு காது உள்ளவன்? சத்தியத்துக்கு காது உள்ளவன். அவன் தான் என்ன செய்யணும்? கேட்பான். அவனுக்கு தான் என்ன இருக்கு? ஆசீர்வாதம். சபைக்கு வந்து பேசிக்கொண்டு இருக்கிறவங்க இல்ல. ஏன்? அவங்க பேச்சிலேயே நேரத்தை வீணாக்கிடுவாங்க. சொல்லுகிறதை கேட்கிறவங்க இல்ல. இதுதான் இந்த காலத்திலே அநேக சபையிலே நடக்கிற ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம். ஆசீர்வாதம். சபைக்கு வந்து கேட்கறது இல்லை. ஆனா சபைக்கு செத்து போன மனுஷனா வருவாங்க. உயிர்ப்பிக்கிறது இல்ல, செத்து போனவனாவே திரும்பி போவாங்க. அடுத்த வாரம் செத்தவனா வருவாங்க, அடுத்த வாரம் செத்தவனா திரும்பி போவாங்க. வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதம் கிடையவே கிடையாது. ஆனா ஊழியம் செய்வாங்க, எல்லாத்தையும் செய்வாங்க. ஆனா எதுல செய்வாங்க? சொந்த பலத்துல செய்வாங்க.
ஆண்டவர் கொடுக்கிற பலத்துல இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நான் வருவேன், நீ எதிர்பார்க்கிற நேரத்தில் நான் வரமாட்டேன், நான் வருவேன். உனக்கு உயிர் வேணுமா, மனம் திரும்பி நீ வா. இல்லாட்டினா சர்தை சபையை போல நீ உயிரோடு இருந்தும் செத்தவனாகத்தான் நீ இருப்பார். அந்த நிலைமையை ஆண்டவர் மாற்றுகிறதற்கு சித்தம் கொண்டு இருக்கிறார் என்று முதலாவது நாம் உணர்ந்து மனம் திரும்பி தேவனிடத்திலே வந்து உலகத்தின் காரியங்களை விட்டுவிட்டு, ஐயா, தேவனுடைய காரியங்களிலே கவனம் செலுத்தும் போது தேவன் நம்மளுக்கு ஒரு வெள்ள அங்கியை கொடுத்து நம்மளோடு நடப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அவ்விதமான வாழ்க்கை நம்மளுக்கு அவசியமாய் இருக்குது, நமக்கு தேவையாய் இருக்கிறது. வெள்ள அங்கியை நாடுவோம், தேவன் நம்மளோடு நடந்து செல்ல சித்தம் கொண்டு இருப்போம். கர்த்தர் உங்களை பெரிய விதத்திலே ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். செத்தவனாய் நாங்கள் இருக்கிறோம், உயிர் இல்லாதவர்களாய் காணப்படுகிறோம். ஆவிக்குரிய வீதியிலே எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லை, எந்த ஒரு வளர வேண்டும் என்ற சிந்தையும் கிடையாது. வாரம் வாரம் சபைக்கு வருவோம், வாரம் வாரம் திரும்பி வீடு செல்லுவோம். ஆனால் ஆவிக்குரிய வீதியிலே எந்த விதமான வளர்ச்சியும் இல்லை. இன்னும் அநேகர் பாலை மாத்திரம் குடித்து கொண்டு இருக்கிறார்கள். எப்பொழுது இறைச்சி சாப்பிட பாருங்க கூட தெரியாது. ஆனாலும் ரொம்ப டிலே பண்ணாதீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், திருடனை போல நான் வருவேன். நம்முடைய மரணம் எப்பென்று நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஒன்று நிச்சயம், மரணம் வரும். மரணம் வரும்போது எப்படியா நம் மரணத்தை சந்திக்க போகிறோம்? கருப்பு அங்கியோடா, வெள்ள அங்கியோடா? தேவன் நம்மளுக்கு பரலோகத்திலே பிதாவுக்கு முன்பதாகும், தேவதூதர் முன்பதாகும் சாட்சி சொல்லுகிறதற்கு நம்மளுடைய வாழ்க்கை பாத்திரமாய் இருக்கிறதா? சிந்தித்து பார்ப்போம். ஆமாண்டவரே, நாங்கள் சிந்திக்கிறதற்கு எங்களுக்கு ஞானத்தை நீத்தார். எங்களுடைய வாழ்க்கை எப்படியா இருக்கிறது ஆராய்ந்து பாருமான். உமக்கு பிரியமான வாழ்க்கையிலே கடந்து செல்ல எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இறுதி ஜெபம், ஆசீர்வாதம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலே எங்களோடு நீர் இடைப்பட்டதுக்காக நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் உயிரோடு இருக்கிறோம், ஆனாலும் ஆவிக்குரிய வீதியிலே செத்தவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரை, நாங்கள் மனம் திரும்பி உம்மண்டை நாங்கள் சேர்ந்து உம்முடைய கரத்தில் இருந்து வெள்ள அங்கே நாங்கள் பெற்றுக்கொண்டு நீர் எங்களோடு நடந்து வருகிற ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். அது நிமித்தம் பிதாவின் இடத்திலையும் தேவ தூதர்கள் இடத்திலையும் எங்களை குறித்து நல்ல சாட்சி சொல்லுவேன் என்று நீர் சொன்னீர். ஆண்டவரே, அவ்விதமாக நீர் செய்ய வேண்டும். அந்த வாஞ்சியை எங்களுக்கு நீர் தர வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கிறோம். அதை கேட்கிற காதுகளை எங்களுக்கு நீர் தர வேண்டும் ஆண்டவரே. அதை கேட்டு அதன்படி நாங்கள் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்த நேரத்திலேயும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த காலங்களிலே அவர்களை நீர் பாதுகாத்து வருவதற்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து இந்த சபையிலே வருகிறவர்கள் போகிறவர்கள் ஒவ்வொருத்தரும் உம்முடைய ஆசீர்வாதம் இல்லாமல் கடந்து செல்ல நீர் பாதுகாக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். இது உம்முடைய சபை. இந்த உம்முடைய சபையிலே நாங்கள் வந்து உம்மை தரிசிக்கவும் துதிக்கவும் பாடவும் நீர் இம்மட்டும் கொடுத்த கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பங்களையும் நடக்கிற இந்த ஆராதனையை நீர் ஆசீர்வதியும். உம்முடைய வழிநடத்தல் ஒவ்வொரு குடும்பத்தின் தலைவர்களோடு இருந்து இந்த ஆராதனையை நடத்தும் போதும் நீர் உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையால் ஒவ்வொரு தலைவர்களையும் நீர் நிரப்ப வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம்.
தொடர்ந்து உம்முடைய சித்தம் இந்த தேசத்திலே நிறைவேற நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். வழிநடத்தும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியம் தேவ வழிநடத்தல் தேவ சமாதானம் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமென். எல்லாரும் சேர்ந்து என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஷாலோம் அலைக்கன். அன்பான தேவ ஜனமே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த காலங்களிலும் தேவன் நம்மளோடு வழிநடத்தி வருவதற்காக நாம் நன்றி சொல்லுகிறவர்களாய் காணப்படுவோம். அடுத்த வாரம் பரிசுத்த நற்கருணை ஆராதனை நடைபெறும். போன மாதம் எப்படி நாம் செய்தோமோ அவ்விதமாக அடுத்த வாரமும் நாம் செய்ய சித்தம் கொண்டு இருக்கிறோம். உங்கள் குடும்பங்களிலே எத்தனை பேர் இருக்கிறீர்களோ அவர்களுக்கு நீங்கள் ரொட்டியும் ரைபீனா அதையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த வாரம் ஆராதனையிலே கடந்து செல்லும் போதும் நீங்களும் ஆராதனையிலே கடந்து செல்லுங்கள். குடும்ப தலைவர் ஆராதனை பரிசுத்த நற்கருணை ஒழுங்கின்மை முடிந்த பிறகு தங்கள் குடும்பத்தார்களுக்கு இந்த அப்பத்தையும் இந்த திராட்சரசத்தையும் கொடுக்க வேண்டும் என்று தாழ்மையாய் வேண்டிக் கொள்ளுகிறேன். இது ஒரு பரிசுத்தமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது நிமித்தம் நாம் இதில் பங்கு பெறும்போதும் பரிசுத்தமான நிலைமையிலே பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தேவனுடைய பிரசன்னத்திலே பரிசுத்தமாய் காணும்போது இந்த புது உடன்படிக்கையிலே கடந்து செல்ல தேவன் ஒவ்வொரு குடும்பத்தையும் குடும்ப தலைவர்களையும் ஆசீர்வதிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த கொரோனா வைரஸினுடைய இந்த கெடுவு காலம் அடுத்த மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறது. ஆனாலும் நம்மளுடைய மாநாடு CCM எடுத்த முடிவு என்னன்னு சொன்னால் அடுத்த மாதம் இறுதி வரைக்கும் சபைகள் திறக்கப்படாமல் இருக்கும். அப்படி உள்ள நிலைமையிலே நாம் இன்னும் இந்த வீட்டிலே இந்த ஞாயிறு ஆராதனை வெள்ளிக்கிழமை ஜெப நேரம் வீட்டிலே நடத்த சித்தம் கொண்டிருக்கிறோம். அதனாலே ஒவ்வொரு குடும்பம் ஒவ்வொரு தலைவர்கள் இந்த மாற்றத்துக்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளப்படுகிறீர்கள். மெய்யாகவே தேவன் ஒவ்வொரு குடும்பத்தையும் பெரிய விதத்திலே ஆசீர்வதிப்பார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். சபைகளிலே ஆராதனை நடக்க வேண்டும் என்று அரசாங்கம் நம்மளுக்கு அனுமதி கொடுத்தால் அநேக நிபந்தனைகளை அவர்கள் கொடுக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். முதலாவது, 15 வயதுக்கு கீழ்ப்பட்டவர்கள் ஆராதனையிலே கலந்து கொள்ள முடியாது. 70 வயசுக்கு மேலே உள்ளவர்கள் ஆராதனையிலே கலந்து செல்ல முடியாது. டயபெட்டிஸ் உள்ளவர்கள், பிளட் பிரஷர் உள்ளவர்கள், கேன்சர் இவ்விதமான வியாதிகளிலே கடந்து சென்று கொண்டு இருக்கிறவர்கள் ஆராதனையிலே கலந்து செல்ல முடியாது என்ற நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. சபைக்கு வரும்போது புத்தகத்திலே பேர், டெலிஃபோன் நம்பர் எழுத வேண்டும். அவங்க நெத்தியிலே அவங்களுடைய டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கு அதனை எழுத வேண்டும். கைகளை கழுவுவதற்கு சானிடேஷன் கொடுக்க வேண்டும். ஒரு 3 அடி தள்ளி ஒருத்தர் உட்காரணும். சபை 1.5 மணி நேரத்திலே முடியணும். முடிந்த பிறகு அந்த சபையை சுத்தப்படுத்தணும். டாய்லெட்டு, சபை இது எல்லாத்தையும் சுத்தப்படுத்தணும். நிபந்தனை 30 பேருக்கு மேலே கூட முடியாது.
பாஸ்டர் மியூசிஷியனை சேர்த்து. ஸோ இப்படியான நிபந்தனைகள் அவர் கொடுக்கும்போது சிசிஎம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், நாம் ஜூன் மாதம் கடைசி வரைக்கும் இவ்விதமாக வீடு ஆறுதலை கடந்து செல்லுவோம். புது நிபந்தனைகள் எப்படி வருகிறது? ஏனென்றால் இப்பொழுது நாம் பார்க்கும்போது கொரோனா வைரஸுடைய எண்ணிக்கை குறைந்து வருகிறது. அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கின்று நாம் விசுவாசிக்கிறோம். இந்த எண்கள் உண்மையாக இருக்கலாம், இல்லை வித்தியாசமாக இருக்கலாம். ஆனாலும் இந்த எண்களில் வைத்து நிபந்தனைகளை செய்வார்கள் என்று விசுவாசிப்போம். அதே நேரத்திலும் நாம் ஒவ்வொரு நாளும் இந்த கொரோனா வைரஸ் அதற்காக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுவோம். உண்மையாகவே கர்த்தர் உங்களை பெரிய விதத்திலே ஆசீர்வதிப்பாராக. வருகிற வாரத்திலையும் தேவனுடைய பிரசன்னம் உங்களை எல்லா விதமான பாதுகாப்பும் கொடுத்து வழி நடத்துவார் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை முழுமையாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.